ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே நாளைக்கு ஏப்ரல் மாசத்துக்கான 3 புக்கிங்ஸ் இருக்கு. இந்த புக்கிங் பத்தின தகவல் கூட நேத்து நம்ம ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருப்போம். SST டோக்கன் ஓபன் ஆகுமா ஆகாதா, ஸோ எதனால ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன இன்ஃபர்மேஷன் படி 24ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் இருக்காது, அதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா நேரடி சர்வ தரிசனத்துல ஒரு டெஸ்டிங் போய்கிட்டு இருந்ததாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. டிடிடியே அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ SST டோக்கன் நாளைக்குல இருந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்றது தான் டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட்டா இருக்கு. ஸோ நேற்று அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 23ஆம் தேதி, ஸோ நாளைக்கு 23ஆம் தேதி, 23ஆம் தேதியிலேருந்து எப்பயும் போல கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்றது தான் அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ அதனால இன்னைக்கு நீங்கள் ரீச் ஆகுறீங்க அப்படின்னா, கீழ்த்திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் நாளைக்கு காலையில் 2 மணிலேருந்து உங்களுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயத்த அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம் ஒரு 7 மணிக்கு மாதிரி, ஆனால் ஒரு நைட்டே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்துருச்சு. நம்ம அப்போவே நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டோம். ஸோ டிடிடி என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்பவும் போல உங்களுக்கு 23ஆம் தேதியிலேருந்து ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் எவ்ரிடே பேசிஸ், ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே பேசிஸில் கொடுப்பாங்க. கொடுக்குற இடம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ், யாராவது ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அந்த டோக்கன்ஸ் இருக்க வரைக்கும் கொடுப்பாங்க, அதுதான் எப்பயுமே. ரெண்டாவது இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, பிரிங் யுவர் ஒரிஜினல் ஆதார் கார்டு, இல்லை அப்படின்னா பிரிண்டட் காப்பி வித் அ கிளியர் ஃபோட்டோ. ஸோ நீங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, ஒன்று ஒரிஜினல் காப்பி கொண்டு போங்க, இல்லை அப்படின்னா பிரிண்ட் பண்ண காப்பி கொண்டு போறீங்கன்னா அதில் உங்களோட ஃபோட்டோ கிளியராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸ் அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைலில் நம்ம சில டைம் ஜெராக்ஸோ ஒரிஜினலோ மொபைலில் காட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரிஜினலாக காப்பி இல்லைனா பிரிண்டட் காப்பியில் ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்கணும் அப்படின்றத அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இவங்க இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக கீழ்த்திருப்பதியில் நம்ம டோக்கன் வாங்கும்போது கூட அவங்க கேட்கலாம். ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் எப்பயும் போல கொடுப்பாங்க. இதில் ஸ்ரீவாரிமெட்டு பற்றி அவங்க ஷேர் பண்ணலை. ஸோ இதில் அலிப்பிரி விஷ்ணு நிவாசம், ரயில்வே ஸ்டேஷன், அந்த ஸ்ரீனிவாசம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதில் ஸ்ரீவாரிமெட்டு பற்றி சொல்லலை. பட் நாளைக்கு ஓப்பன் ஆனால் அப்டேட் நமக்கு தெரியும். ஸோ அதோட ஸ்லாட் ஷேர் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம உங்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வர போறாங்க அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் இன்டிமேட் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா போறவங்களுக்கு சிரமம் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வைகுண்ட ஏகாதசி இருந்துச்சு. 20ஆம் தேதிக்கு மேல எல்லா தரிசனமும் ஓப்பன் ஆகிரும், டோக்கன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட ஒரு சிலர் பிளான் பண்ணி போயிருந்துருக்கலாம். இந்த மாதிரி சடனா நிறுத்தும் போது நம்ம நம்மளோட பிளானிங் மாறும். ஏன்னா SST டோக்கன்னா நம்ம மினிமமா 3 மணி நேரம், மேக்சிமம் 5 மணி நேரத்துக்குள்ள தர்ஷன் முடிச்சிடலாம். ஸோ நேரடி சர்வ தரிசனமும் முடிச்சிடலாம். சில நேரம் தான் 6 மணி நேரம் ஆகுது, சில நேரம் அதை விட டைம் கூட ஆகுது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நேரடி சர்வ தரிசனமே உங்களுக்கு 5 மணி நேரம் தான் ஆகுது. 3 கம்பார்ட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வீக் டேஸ் அப்படிதான் இருக்கும். நாளைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம். ஸோ க்ரௌடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு பிளான்ல போகும்போது சடனா இந்த மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு அது சிரமமான விஷயமா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது நேற்று தர்ஷன் பார்த்தவங்கன்னு பார்த்தோம்னா 60,581 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. ஸோ இதுதாங்க இப்போ SST டோக்கனோட அப்டேட்டும் தரிசனத்துக்கான அப்டேட்டும். வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஃப்லைன்ல லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ இது 23ஆம் தேதி நாளைக்கு நடக்கக்கூடிய சேவாவுக்கான இன்னைக்கான ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இன்னைக்கு அர்ச்சனா, அதே மாதிரி கல்யாணோற்சவம் நியூ கப்பல் அப்படின்றத புதுசா மேரேஜ் ஆகி 7 டேஸ்க்குள்ள போனீங்கன்னா ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கல்யாணோற்சவ சேவா அடுத்த நாள் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 2 டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சுப்ரபாத தர்ஷன் திருப்பாவாட சேவா, ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமை இல்லையா, ஸோ வியாழக்கிழமை திருப்பாவாட சேவா நடக்கும். இதுக்கு நீங்க லக்கி டிப்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த சேவா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுவுமே நமக்கு ரொம்ப பக்கத்துல போய் பார்க்கக்கூடிய தர்ஷன் தான். நம்ம ஆஃப்லைன்ல மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். நெக்ஸ்ட் தோமால சேவா. ஸோ இதுக்கு இந்த டைம்ல எவ்வளவு பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க, 1:30 மணி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது வந்து ஈவினிங் 5:30 மணி இப்போ நேரம் ரிசல்ட் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு மெசேஜும் வந்திருக்கும். பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த நாள் தர்ஷன் பார்த்துக்கலாம். அதனால ஆன்லைனில் கிடைக்காதவங்க நேரடியாக தர்ஷன் போறீங்கன்னா அப்பயும் போயிட்டு நீங்கள் வந்து இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் பற்றின ஒரு அப்டேட்டு. திருத்தணி மலைக்கோயிலுக்கு இலவச பேருந்து வந்து தமிழக அரசு தொடங்கி வச்சிருக்காங்க. திருத்தணி ரயில் நிலையத்திலிருந்து சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இலவச பேருந்து சேவை தொடக்கம். பக்தர்களின் வசதிக்காக இலவச பேருந்து சேவையை அமைச்சர் சேகர் பாபு அவரும் ஏவா வேலு அவர் நாசர் ஆகியோர் வந்து தொடங்கி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் திருத்தணி கோயிலுக்கு போறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போறதுக்கு இந்த பஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம நாளைக்கு ஓபன் ஆகக்கூடிய தர்ஷன் டிக்கெட் என்னென்ன, ஸோ யார் யார் புக் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் இப்பவே நீங்க வந்து ப்ரிப்பேரா வச்சிருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஓபன் பண்றாங்க. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். இது வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து நானே பார்த்திருக்கேன். ஒரு சிலர்லாம் 2000 4000 கூட இந்த டிக்கெட்டுக்கு வாங்குறாங்க. தயவு செஞ்சு யாருக்கிட்டே அமௌண்ட் கொடுத்து ஏமாறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கிடைச்சதுன்னா ஒரு டைம் அங்க பிரதர்ஷனம் பண்ணி தரிசனம் பாருங்க. தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸோ என்ன மிஸ்டேக் ஒரு டைம் பண்றோம் அப்படின்றத நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்த டைம் நம்ம ஃபாஸ்டா பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த டிக்கெட் வந்து மினிமமா 1 நிமிஷத்துல இருந்து மேக்சிமம் 3 நிமிஷத்துக்குள்ள ஃபுல்லா கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதுதான் இதுல இருக்க மெயினான விஷயம். ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் பக்கமா கொடுப்பாங்க. ஃப்ரீ தான். ஸோ 2 பேர் நம்ம ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேருக்கு பண்ணிக்கலாம், மினிமம் ஒரு நபருக்கு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அதிகமாக நம்மளால புக் பண்ண முடியாது. ஒரு தடவை இந்த சேவை அட்டன் பண்ணோம், அதாவது அங்க பிரதர்ஷனை பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் அதே மொபைல் நம்பர் அதே ஆளுக்கு நம்ம புக் பண்றதுக்கு 90 நாள் வெயிட் பண்ணணும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிப்போர்ட் மெத்தட்லயோ காப்பி பேஸ்ட் மெத்தட்லயோ சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபாஸ்டா பண்ணலாம். இல்லை என்னால் ஃபாஸ்டா என்டர் பண்ண முடியும்னா உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட புக்கிங் எப்படி இருக்குன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இது புக் பண்றதுக்கு நமக்கு 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணிக்கோங்க. சில டைம் என்ன ஆகும்னா ஷார்ப்பா 10 மணிக்கு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த புக்கிங்கான அந்த கியூ வந்து வராது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கம்மியாக கியூ கிடைக்குதோ மற்ற டிக்கெட் மாதிரி இருக்காது. இதில் வந்து செகண்ட் கணக்கு தான். ஸோ ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கியூ வந்து வரும். சில டைம் நமக்கு வந்து அதிகமான கியூவும் வந்து வரலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக கியூ கிடைக்குது அது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம 10 மணிக்கு ஷார்ப்பாக கிளிக் பண்ணும்போது அந்த பேஜ் ஓப்பன் ஆயிருச்சுன்னா ஓரளவுக்கு புக் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. வெள்ளிக்கிழமைகள்ல அங்க பிரதர்ஷனம் இருக்காது, மீதி நாட்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இது காலையில 10 மணிக்கான புக்கிங். அதுக்கு அடுத்தது 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அது பழைய வெப்சைட்ல கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்பாங்க அதோட நோட்டிபிகேஷன். ஏன்னா அது வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம பண்ணணும். 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணீங்கன்னா 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அதில் குலசேகரப்படி வரைக்கும் போய் தர்ஷன் பார்க்கலாம். அதுவும் வேணுங்கிறவங்க புக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து மத்தியானம் 3 மணிக்கு இஷ்யூ பண்ணக்கூடிய டிக்கெட்டும் ஃப்ரீ டிக்கெட் தான். இது வந்து சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கான ஸ்பெஷல் தரிசன டிக்கெட். ஸோ இந்த டிக்கெட்டுக்குமே நிறைய பேஜஸ்ல நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தருவோம்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான், காலையில் ஓப்பன் ஆகிற டிக்கெட் ஆகட்டும் மத்தியானம் ஓப்பன் ஆகிற டிக்கெட் ஆகட்டும் ரெண்டுமே ஃப்ரீ தான். ஸோ அதனால நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் தர்ஷன் பார்க்கலாம். உங்களோட அம்மா அப்பா சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, கொஞ்சம் சீக்கிரமாக தர்ஷன் பார்க்கணுன்னா இந்த தரிசன ஆப்ஷன் ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது டிசபிள் பர்சன் இருக்காங்க, என்ன டிசபிலிட்டியாக இருந்தாலும் இருக்கலாம், அவங்களுக்கு ஐடி கார்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஐடி கார்டில் எத்தனை % டிசபிலிட்டின்னு பொறுத்து நம்ம புக் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ண போறீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 1 MB சைஸ்குள்ளே இருந்தால் அப்லோட் ஆகும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்லோடு எரர் வந்து வரும். இதுவே டிசபிலிட்டினா அதுக்கான ஐடி கார்டை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குறிப்பிட்ட மெடிக்கல் இஷ்யூஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் டாக்டர்கிட்ட வாங்கியிருக்கணும். அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். தரிசன பகுதி இது எல்லாத்தையும் கொண்டு போகணும். இதை பற்றி ஏற்கனவே வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 புக்கிங்ஸும் உங்களுக்கு நாளைக்கு இருக்குது. நீங்கள் என்ன புக்கிங்ஸ் வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்கள். சீனியர் சிட்டிசன் மட்டும் 65 வயசு 65 வயசுக்கு மேலே இருக்கணும். அவங்க கூட போகக்கூடிய ஒய்ஃபுக்கு 50+ இருந்தால் தான் புக்கிங்கே எடுத்துக்கும். கம்மி ஏஜ் இருந்தால் புக் பண்ண முடியாது. இப்போ என்னோட தம்பி, அதாவது இப்போ அண்ணனுக்கு வந்து 65 வயசு இருக்கும், தம்பிக்கு வந்து 50 வயசு, இல்லைன்னா அவருக்கும் வந்து ஒரு 62 63 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என் கூடயே நான் கூட்டிகிட்டு போகலாமா, அப்படி சேர்த்து புக் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க. புக் பண்ணலாம். ஆனால் தரிசனம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய
சூப்பர்வைசர் அலோவ் பண்ணாதான் நீங்க தரிசனம் பார்க்க முடியும். சப்போஸ் அவங்க பண்ணல, இவரை மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா 2 பேத்தையும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் சிரமம். இல்ல 2 பேத்துக்குமே 65+ ஏஜ் இருக்குன்னா முடிஞ்சதுன்னா தனித்தனி டிக்கெட்ஸ் கூட புக் பண்ணுங்க. உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கிறத பொறுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால நம்ம புக்கிங் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, புக் பண்ணலாம். பட் தரிசனத்துக்கு போறப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தா நீங்க ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு தயாரா போறது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். நிறைய பேத்துக்கு தேவையான விஷயம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.